சுவாமியே சரணமையப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. ஒரு நல்ல விஷயம், என்னுடைய சிஷ்யன்னு சொல்லலாம், என்னோட ரசிகன்னு சொல்லலாம், என்னோட பையன் மாதிரின்னு சொல்லலாம். என்னுடைய அன்பு ஹரி அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் வந்து சாதாரணமாக என் கச்சேரிக்கெலாம் வருவார். நல்லா என்னோடய பாட்டெலாம் நல்லா ரசிப்பார். ஆனால் அவர் பாடுவார் எனக்கு தெரியாது. ஒரு நாள் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பஜன் குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் சுவாமி. நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் செல்வபுரம், கோயம்புத்தூர் செல்வபுரம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் நாங்கள் பஜனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. எங்கள் பஜனை குழுக்கு ஒரு பேர் கொடுங்கன்னு சொன்னார். நான் வந்து ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணி, இது மாதிரி இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து பஜனை பாடுறது வந்து பெரிய விஷயம். அதனால் நான் என்ன சொன்னேன், ஸ்ரீ சபரீசன் பஜனை குழுன்னு வச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னேன். நான் விளையாடலாம் சொன்னேன். அவங்க எவ்வளோ வாரம் பாட போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த செல்வபுரம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் வெகு சிறப்பாக அவர் நண்பரோடு சேர்ந்து பஜனை பண்ணி, நாம சங்கீர்த்தனம் பண்ணி, எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்து ரொம்ப ஒரு பெரிய காரியத்தை பண்ணார். அப்போ நான் சொன்னேன், நான் 25வது வாரத்துக்கு நான் வந்து கலந்துப்பேன்னு சொன்னேன். ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அவர் நம்பலை நான் வரப்போகிறேன்றதை. நான் சொன்னேன், இது அன்பு தான் முக்கியம். ஏன்னா பக்தி, நீங்கள் பக்தியாக பாடிட்டுருக்கீங்க. அந்த பஜனை குழுவில் நான் கலந்துன்னு ஒரு 2-3 பாட்டு பாடுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இது எல்லாருக்கும் இந்த பக்தி, இந்த நம்பிக்கை வேணுங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அந்த கோவிலில், அந்த பத்ரகாளி அம்மன் கோயிலில் ஒரு ஐயப்பன் சன்னதி. ஒரு அம்மா 93 வயசு அம்மா, பாக்யலக்ஷ்மின்னு அந்த அம்மாவுக்கு பேர். 93 வயசுங்க. அவங்க வந்து தன்னோட சம்பாத்தியத்தெல்லாம் போட்டு ஒரு ஐயப்பனுக்குன்னு ஒரு தனி கோவில் அங்கே கட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த அம்மாவுக்கு நான் இங்கேருந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அவ்வளோ பெரிய பக்தி. அந்த அம்மா என்னோட வருகைக்காக காத்துட்ருக்காங்களாம். எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த ராமருக்காக சபரி காத்திருந்தா மாதிரி அவங்க சொல்கிறாங்களா, நான் ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன், இப்போ நேரே வராது. எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு. அதனால் அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இந்த வருகிற 25ஆம் தேதி 25/7/2026 அன்றைக்கி நான் மட்டும் வந்து அந்த ஸ்ரீ சபரீசன் பஜனை குழுவில் நான் சில பாடல்கள் பாட இருக்கிறேன். இது வந்து கச்சேரியில் கிடையாதுங்க, நாம சங்கீர்த்தனம். நம்ம எல்லோரும் சேர்ந்து பக்தியாக பாடணும். அதுதான் உண்மை. அன்றைக்கி அன்னதானமும் இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து கலந்துண்டு அதில் கௌரவப்படுத்தி ஐயப்பனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சபரீசன், ஸ்ரீ சபரீசன் பஜனை குழு 25வது வாரம் இல்லை, 50வது வாரமும் பாடுவார்கள், 75 பாடுவாங்க, 100வது வாரமும் பாடுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து கலந்துப்போம் என்று சொல்லி, என்னுடைய அன்பு ஹரி அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்துடன் வாழ வேண்டும் என்று ஐயப்பனை, பாபாவை பிரார்த்திக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.